வெல்கம் டு ஸ்ரீ பேக்கிங் மிஷினரி கம்பெனி. எல்லா வகையான உணவுப் பொருட்களுக்கு தேவையான மிஷினரியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது பிரிண்டிங் மிஷினரி. ஃபுல்லாக நம்மக்கிட்ட பிரிண்டிங் மிஷினரி மொத்தம் ஒரு 11 டைப் இருக்குது. ஒரு டைப்பாக காமிக்கிறேன். பிரிண்டிங் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம என்னைக்கு தயாரிக்கிறோம், எவ்வளோ ப்ரைஸு, எத்தனை நாள் வேலிட்டி, இந்த இதை செல்றதுக்காக பிரிண்டிங் மிஷினரிலாம் வச்சுருக்கோம். இப்போ வாங்க மிஷினை பார்ப்போம். இது வந்து நியூமேக்ஸ் மிஷினு. நியூமேக்ஸ் மிஷினில் நம்ம எம்ஆர்பி அடிக்கிறது. இதெல்லாம் இந்த ஒவ்வொரு மிஷினுக்கான ஒர்க்கிங் வீடியோ நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே இருக்குது. இப்போ சும்மா மிஷினோட எக்ஸ்பிளைன் மட்டும் சொல்கிறேன். இப்போ பார்க்குறது நியூமேக்ஸ் மிஷினு. 3 லைன்ஸ் அடிக்கலாம். இதில் 3 டைப் இருக்குது. ஸ்க்ரூ, லப்பரு, நைலான், புல்லட்னு 3 டைப் இருக்குது. நம்ம இப்போ வச்சுருக்கிறது மெட்டல் டைப்பு. 4 லைன்ஸ் 3 லைன்ஸ் வச்சுக்கலாம். இதுலேயே 3 மாடல் இருக்குது. 2mm 3mm சொல்லி. இந்த மாதிரி கேட்ரேஜ் டைப்பில் கம்போசிங் பண்ணி வீல் அடிக்கிற எம்ஆர்பி மிஷின். இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு பிரிண்டிங் விழுந்துடும். இது ஒரு டைப் ஆப்பு. இதோட டெமோ மிஷினு, புது மிஷின் உள்ள ஸ்டாக் வச்சுருக்கோம். எல்லா மிஷினுக்குமே 10 பீஸ் ஸ்டாக் எப்பயும் இருக்கும். இதுக்கு அடுத்த மிஷின் என்னென்னா HP 241. இது வந்து நம்ம ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணணும். மொதல் மிஷின் பார்த்தது. இது பெடல் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஆட்டோ ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோவில் அமுக்குனா உங்களுக்கு பிரிண்டிங் விழுகும். அடுத்த மிஷின் என்னென்னா, இது வந்து ஆன்லைன் பிரிண்டிங் மிஷின் சொல்லுவோம். பெரிய FFS சினிமாட்டிக் ஆக்கர் மிஷின்லாம் வந்து ஆன்லைன் பவுச்சரில் ஓடுறதுக்காக ரன்னிங்கில் பயன்படுத்துகிற எம்ஆர்பி மிஷின்ஸு. இது ஒரு டைப் ஆஃப் மிஷின்ஸு. அடுத்து வந்து இந்த மிஷின் என்னென்னா பேட்ச் கோட்டிங் மிஷின் சொல்லுவோம். 10 கவர் 20 கவர் மொத்தமாக வச்சு விட்டு ஆன் பண்ணோம்னா கண்டினியூவாக அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கண்டினியூ பேட்ச் கோடிங் மிஷின்ஸு. எல்லா மிஷினுக்கான மிஷின்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஒவ்வொன்றா செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். இது காமனாக என் ஃபேக்ட்ரியில் இருக்க வீடியோ மிஷின்ஸை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு. இது வந்து கன்வேயரில் மாட்டி நம்ம பிரிண்ட் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இது HP ஹோல்டேஜ். இதில் பயன்படுத்துகிற ஆட்டோமேட்டிக் பிரிண்டிங் மிஷின். இது ஒரு கேட்ரேஜ் மாட்டி நம்ம கண்டினியூவாக அடிக்கலாம் எம்ஆர்பி அடிக்கிறதுக்கு. இதுவும் அதே பவுச்சில் மாட்டி ஆன்லைனில் அடிக்கிற பவுச் பிரிண்டிங் மிஷின் தான். ரிப்பன் கோடிங் சொல்லுவோம். அதுக்கடுத்து இன்னொரு டைப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, நம்ம ஜூஸ் இதுகளெல்லாம் ரன்னரில் அடிக்கிறதுக்கான கவரில் அடிக்கிறதுக்கான இது ஒரு பிரிண்டிங் வகையான மிஷினு. அதோட லெட்டர் பேடு. ஓகே சார், இப்போ நம்மகிட்ட இருக்கிற பிரிண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, எல்லாமே சீலிங் மிஷினரி. பிரிண்டிங் மிஷின் முடிஞ்சு இப்போ சீலிங் மிஷினரி. இப்போ சீலிங் மிஷினரியில் நம்மகிட்ட ஹேண்ட் சீலிங் மிஷினு 8 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு, 16 இன்ச்சு, 24 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. பார் சீலர் முதற்கொண்டு இருக்குது. நம்ம நீடை பொறுத்து, கஸ்டமரோட ப்ரொடக்ஷனை பொறுத்து நம்ம மிஷின் சப்ளை பண்ணுவோம். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பேர் கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின் சொல்லி. ஒரு நிமிஷத்துக்கு 45 பாக்கெட்டு 10mm சீலிங்கி லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாட்டு சக்கரை, ஸ்நாக்ஸு, நெய், ஆயில், இட்லி மாவு, இந்த மாதிரி எந்த இதுனாலும் நம்ம பவுச்சஸில் வர்ற எந்த மைக்ரான் கவராக இருந்தாலும் சீல் பண்ணுறதுக்கு பயன்படுறது. இது கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின்ஸு. நெக்ஸ்ட் என்னென்னா டின் சீலிங் மிஷின் சொல்லுவோம் நம்ம. இது வந்து டின் சீலிங் மிஷின்ஸு. இது வந்து ஷார்ப்பரு. இது வந்து அந்த கேப்பிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கான டின் சீலிங் மிஷினு. நம்மகிட்ட டின் சீலிங் மிஷின்ஸ் இருக்குது. டின்னும் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா சார். அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னென்னா இண்டக்ஷன் சீலிங் மிஷினு. இண்டக்ஷன் சீலிங்ஸில் நம்மகிட்ட ஒரு 4 டைப் இருக்குது. 500, 300, 500A, 300C 4 டைப் இருக்குது. இது வந்து ஸ்மால் ஹெட்டு இண்டக்ஷன் மிஷினு. இந்த இதில் வந்து பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நெய் பாட்டிலு, ஆயில் பாட்டிலு, ஊறுகா பாட்டிலு, கண்ணாடி பாட்டிலு, பிளாஸ்டிக் பாட்டில் ரெண்டுமே பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற இண்டக்ஷன் சீலிங் மிஷின். சார் இந்த மிஷின் வந்து ஃபாயில் சீலிங் மிஷினு. இது கண்ணாடி பாட்டிலுக்கு ஃபாயில் ஓட்டுறதுக்கு பயன்படுற ஃபாயில் சீலிங் மிஷின்ஸு. நம்ம இந்த தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும். போன தடவை பார்த்தது இண்டக்ஷன் சீலிங் மிஷின், இது ஃபாயில் சீலிங் மிஷினு. நம்ம ப்ரொடக்ஷனு நம்ம என்ன ப்ராடக்ட்டை அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி தான் மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா எதுக்கு எந்த மிஷின் சூட் ஆகுன்றது ஒரு ஐடியா இருக்கும். இது கிரானுவல் ஃபில்லிங் மிஷின் சார். அதாவது கிரானுவல் ஃபில்லிங் மிஷின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், ஜீனி, பருப்பு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களுக்கு பயன்படுத்துகிற கிரானுவல் ஃபில்லிங் மிஷின். இதில் என்கிட்ட 4 டைப் இருக்குது. இது வந்து 2 grams to 100 grams, 2 grams to 200 grams, 200 grams to 500 grams, 500 grams to 1 kg, 10 grams to 5 kg வரைக்கும் நம்மகிட்ட மிஷினரி இருக்குது. அதே மாதிரி கஸ்டமருக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுப்போம். இது வந்து மேனுவல் லிக்விட் ஃபில்லிங் மிஷின். 100 ml வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு, 50 ml வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்குன்னு 2 டைப் இருக்குது. 2 ml to 50 ml, 2 ml to 100 ml இருக்குது. இதுக்கு கரண்ட் எதுவும் தேவையில்லை. ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு தேவையான சின்ன பாட்டில் ஃபில் பண்ணுறோம்ல. இது ஃபார் எக்ஸாம்பிள் நெய்க்கு ஃபில் பண்ண கொடுத்துருந்தோம். நெய்,
தைலம் இந்த மாதிரி லிக்விட் சம்மந்தமாக ஃபார்மசி சம்மந்தமாக ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற மேனுவல் பேஸ்ட் ஃபில்லிங் ப்ளஸ் லிக்விட் ஃபில்லிங் ரெண்டுமே ஃபில் பண்ணலாம் சார். இது வந்து மினி டிஜிட்டல் லிக்விட் ஃபில்லிங் மிஷின்ஸு, பம்பு மூலமாக உறிஞ்சு ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற டிஜிட்டல் லிக்விட் ஃபில்லிங் மிஷின்ஸு. நம்ம இதில் வந்து நம்ம பெடல் பண்ணாலும் ஃபில் ஆகும், ஆட்டோ போட்டாலும் ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ml 200 ml 500 ml சின்ன சின்ன லிக்விட் திக்னஸ் இல்லாத ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 50-100 ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே லிக்விட் சம்மந்தமாக வரல தண்ணி மாதிரி இருக்கிற மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அதிகமாக வந்து ஃபெக்லேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஃபார்மசி கம்பெனிகளுக்கு நிறைய கெமிக்கல் கம்பெனி கொடுத்துருக்கோம் சார். சார் இது வந்து பேஸ்ட் ஃபில்லிங்கு. இதுலேயும் என்கிட்ட 3 டைப் இருக்கு. டைப்பை சொல்லிட்டு எதுக்கு பயன்படுன்றதை சொல்லிடுறேன். 3 டைப்புனா 250 ml வரைக்கும் ஃபில் பண்ணுறது இருக்கு, 500 ml வரைக்கும் ஃபில் பண்ணுறது இருக்கு, 1 லிட்டர் வரைக்கும் ஃபில் பண்ணுறது இருக்கு. இது வந்து ரிமாட்டிக் டைப்புன்னு சொல்லுவோம். ரிமாட்டிக்லேயே என்கிட்ட பேஸ்ட் டைப் இருக்கு, இன்னொன்று வந்து ஃபில்லிங் லிக்விட் டைப் இருக்கு. இப்போ நான் பார்க்குறது பேஸ்ட் டைப்பு. பேஸ்ட் டைப்பில் எதை நம்ம பயன்படுத்த போகிறோம்னா இட்லி மாவு யூஸ் பண்ணலாம், நெய்க்கு யூஸ் பண்ணலாம், ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த பேஸ்ட் சம்மந்தமாக வர ஃபுட் இண்டஸ்ட்ரியலுக்கு பயன்படுத்துறதுக்கு இது பயன்படுத்தலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 1/2 kg பேஸ்ட் ஃபில்லிங் மிஷின்ஸு. நம்மகிட்ட லிக்விட் ஃபில்லிங் மிஷின் இருக்குது, வெரைட்டி ஆஃப் சைஸஸும் இருக்குது சார். இது மினி ஒரு பிரிண்டிங் வேக்கம் பேக் மிஷின் சார். நம்ம ஏரை சக் பண்ணி உறிஞ்சு சீல் பண்ணுறது. இது என்ன பர்பஸ்க்காகனா உள்ளே இருக்க ஏரை உறிஞ்சிட்டு நம்ம சக் பண்ணி சீல் பண்ணிச்சுன்னா நம்மளோட ஃபுட்டு வந்து 6 மந்த் ஒரு 7 மந்த் 8 மந்த் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது எதுக்குன்னா வெஜிடபிள்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி மாமிசம், அதாவது மீன் கறி இதுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற வேக்கம் பேக் மிஷின் சார். இது இருக்கிறது சின்ன சைஸு. இது வந்து ஹோம் மேடுக்கு யூஸ் பண்ணுறது. இதே வந்து என்கிட்ட 400 500 600 டபுள் டூம்னு 5-6 மாடல் இருக்கு சார். சார் இது ஒரு ட்ரே சீலிங்கு. இந்த ட்ரே சீலிங் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரயில்வேல யூஸ் பண்ணுற ஃபுட்டு இதுகளுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபராக பண்ண ஸ்நாக்ஸு, குர்குரே, லேஸு, இந்த மாதிரி ஜாமு, இந்த மாதிரி ஜெல்லு, பேரிச்சம்பழம், கடலை மிட்டாய் இந்த மாதிரிகளை வச்சு இந்த மாதிரி ட்ரேயில் பேக் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்க செப்பரேட்டாக டையில் போட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இந்த டையும் இந்த மோல்டிங்கும் நான் செப்பரேட்டாக செஞ்சு கொடுப்பேன். இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து இந்த டைப்பில் ஸ்கொயர் டைப்பில் இருக்க ட்ரே சீலிங்கு. நான் நிறையா பாப்கார்னுக்கு தனியாக, பஞ்சு மிட்டாய் தனியாக, இந்த மாதிரி நிறையாதுக்கு தனித்தனியான ட்ரே சீலிங் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது ட்ரே சீலிங்கு. அது பக்கத்துலேயே இருக்கிறது கப் சீலிங்கு. இது கப்புனா டாட்டோ குளுக்கோ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, ஜூஸ் இந்த மாதிரி வர்றதில்ல. ஏன்னா இது ஒரு ட்ரே, இது ஒரு ட்ரே. இந்த ட்ரேல செஞ்சு கொடுக்கறது. இது ஒரு ட்ரே சீலிங் மிஷினு, இது ஒரு கப் ஃபில்லிங் மிஷின்னு சொல்லுவோம். ட்ரேக்கும் கப்புக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்க. ட்ரே டைப்பில் வந்து அது ட்ரே சீலிங் மிஷினு, கப் டைப்பில் வந்து அது கப் டைப் மிஷினு. கப் டைப் மிஷின்லேயே என்கிட்ட 3 இருக்குது. இது மேனுவலாக ப்ரெஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது, பட்டன் நமக்குன்னா மேனுவலாக போய் ப்ரெஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. மொத்தம் 3 டைப்பு கப் டைப் இருக்குது. இது கப் டைப்பு ஃபில்லிங் மிஷின், கேப்பிங் மிஷினு. இது வந்து ட்ரே பேக்கிங் மிஷினு. டிஃப்ரெண்ட் ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க சார். சார் இப்போ சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் பார்த்துட்டோம். பர்டிகுலர் மிஷின்ஸ்லாம் இம்போர்ட்டடு. சில பல மிஷின் தான் பெரிய மிஷின்லாம் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமிக்க போகிறதெல்லாம் செய்கிற மிஷின். இன்ன வரைக்கும் காமிச்சதெல்லாம் இம்போர்ட்டட் மிஷின். இப்போ காமிக்க போகிறதெல்லாம் செய்கிற மிஷின். இது வந்து பெடல் சீலிங் மிஷின் சொல்லுவோம். 1 kg 5 kg 6 kg பண்ணுறதுக்கு பெடல் சீலிங் மிஷின். ஃபுட் சீலிங்னு சொல்லலாம், பெடல் சீலிங்னு சொல்லலாம். அடுத்து வந்து இது கன்வேயரு. லோடிங் கன்வேயருக்கும் பயன்படுத்தலாம், எம்ஆர்பி அடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இதுக்கடுத்து வந்து இந்த கிரானுவல் ஃபில்லிங் மிஷின். அப்போ காமிச்சது 100 கிராம்ஸ். இது 1 kg வரைக்கும் பண்ணலாம் கிரானுவல் ஃபில்லிங்ஸு. இது மில்லட்டு இந்த மாதிரி குக்கீஸ் இதுகளுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இட்லி மாவு உளுந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற மிக்சிங் மிஷினு. இது ஒரு காட்டன் சீலிங் மிஷினு. கம் டேப் ஓட்டுற காட்டன் சீலிங், பாட்டமும் டாப்பும் ஓட்டுற காட்டன் சீலிங் மிஷின். இதுலேயும் என்கிட்ட 4 டைப் இருக்குது. இது வந்து மேனுவல், ரிமாட்டிக்கு, ஆட்டோமேட்டிக் 3 இருக்குது. இப்போ இதில் 2 இன்ச்சு 3 இன்ச்சு ரெண்டுமே காட்டன் சீலிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். அடுத்து இது ஸ்டாப்பிங் மிஷின் சார். இது ஸ்டாப்பிங் மிஷின்லாம் ஒரு 10 மாடலுக்கு மேலே இருக்குது. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பண்டல் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற ஸ்டாப்பிங் மிஷின் சார். நம்ம ரோலு பேக்கிங் பண்ணுறதுக்கு இதுக்கு பயன்படுத்துகிறது. சார் இது வந்து பவுடர் ஃபில்லிங் மிஷின் சார். ஒன்லி ஆக்கர் செமியாக ஆக்கர் மட்டும் பிடிச்சிக்கிறதுக்கு, நம்ம பவுடர் மட்டும் பிடிச்சிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆக்கர். 5 கிராம் 10 கிராம் 20 கிராம் வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஆக்கர் ஃபில்லிங் மிஷினு. இது வந்து பிக்கிள்ஸ் ஃபில்லிங் மிஷின்ஸு. 200 கிராமும் 100 கிராம் ஃபில் பண்ணுற லிக்விட் ஃபில்லிங் மிஷின்ஸு அண்டு பேஸ்ட் ஃபில்லிங் ரெண்டுமே பண்ணலாம். இது வந்து கிரானுவல் ஃபில்லிங் சார். 50 100 200 வரைக்கும் பண்ணுற கிரானுவல் ஃபில்லிங். கப் டைப்பு ரிமாட்டிக் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸு இதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து சோப்பு தூளுக்கு பயன்படுத்துகிற ரிமாட்டிக் கப் ஃபில்லர் மிஷின்ஸு. அதனால் சோப்பு தூள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எஸ்எஸ் வந்து 602 302 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே மெக்கானிக்கல் டைப்பு. அது ஒரு ஃப்ளோர் ராப்பிங் டைப்பில் மெக்கானிக்கல் டைப்பில் எஃப்எஃப்எஸ் மிஷினு.
இது வந்து 5 லிட்ரு 10 லிட்ரு நெய் டின்னு ஃபில் பண்ணுறதுக்கு ஆயில் டின் ஃபில் பண்ணுறதுக்கான மிஷினு கன்வே டைப்பு. இது வந்து பாக்கெட் மிஷின்ஸு, ஆயில் 1 லிட்ரு 1/2 லிட்ரு ஃபில் பண்ணுற பாக்கெட் மிஷின்ஸு. நம்ம 4 மிஷின்ஸ் வச்சுருக்கோம், 2 மிஷின் சர்வீஸு, 2 மிஷின் புது மிஷின் வச்சுருக்கோம். ஓகே சார், இது வந்து கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின்ஸு. இதெல்லாம் நம்ம ஆஃபீஸு ஸ்டாக்கு, ஒவ்வொரு மிஷினுக்குரிய ஸ்டாக் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஸ்பேர் வச்சுருப்போம். இந்த மாதிரி இது வந்து சாம்பிள் ரோலு, எந்தெந்த கம்பெனி கொடுத்துருக்கோன்னு சொல்லி நெய், ஊறுகாய், சோப் ஆயிலு, இந்த மாதிரி சூடம், விபூதி, இந்த மாதிரி சாம்பிள். இது வந்து பிளண்டரு, ரிப்பன் பிளண்டரு. இது கம்ப்ரஸர் சார், ஏர் இந்த மாதிரி மேட்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற கம்ப்ரஸரு. இது ஷ்ரிங்க் ரேப்பிங்கு, அதே ஸ்ட்ராப்பிங் மிஷினு. இது கடுகு மிளகு சீரகத்துக்கு யூஸ் பண்ணுற 50-100 யூஸ் பண்ணுற கடுகு மிளகு யூஸ் பண்ணுற எஃப்எஃப்எஸ்ஸு. ஆட்டோமேட்டிக்கு வெப் சீலர் மிஷினுக்கு, வாட்டர் பாட்டில் பேக்கிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற வெப் சீலர் மிஷினு. இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி இருக்க டிஸ்பிளே. பாருங்கண்ணா, இந்த மாதிரி இது டூல்ஸ் பாக்ஸு, இதெல்லாம் நட்டு போல்ட் வைக்கிறதுக்கான இது ஒரு பீரோ. இதே மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸு, ஸ்டாப்பிங் ரோலு, இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம், கம்பெனியில் கொடுத்துருக்குறோம், பெரிய மிஷின் கொடுத்துருக்க ரோல்ஸு. ஸ்டாக் சார், இது பேக்கிங் மெட்டீரியல் ஸ்டாக்கு. இது வந்து ஒரு வேயருக்காக ஃப்ரேம் போட்டு செஞ்சுருக்கோம். இது ஸ்க்ராப் மிஷின்ஸு. இது வந்து பேக்கிங் மெட்டீரியல் சாம்பிள். நெய் பாட்டில், ஆயில் பாட்டில். இது பிரிண்டிங் பாக்ஸு, பேக் சைடு மோட்ரு, கீர் மோட்ரு, ஓஸு, பேக்கிங் மெட்டீரியலு, இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் சார். இது வாட்டர் பாக்கெட், ஜூஸ் பாக்கெட்டுக்கு என்கொயரி வந்திருக்கு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்ஜினியர்ஸு. ஓகே, நன்றி, தேங்க்யூ. பேக்கிங் மிஷின் ஏதாவது நீட் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கான்டாக்ட் செய்யவும். ஓகே, தேங்க்யூ.